நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,353ல முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்ங்க பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அந்த 410 இங்க தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்ங்க. என்ன ரீசன்னா ஈரான் வந்து இந்த சிப்பெல்லாம் அலோவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தோடனே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்ங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிப்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே மார்னிங் நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க. ஸோ இந்த மாதிரிங்க மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ்டுங்க அன்எக்ஸ்பெக்டட் பையிங் அன்எக்ஸ்பெக்டட் செல்லிங் இந்த மாதிரிலாம் வருதுங்க. இது வந்து ஹண்டிங் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிக்கு 500 ஓரளவுக்கு சேஃப் தாங்க. ஸோ எப்படியும் 500 ப்ரீமியம் நம்ம ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கீங்களா, ஒரு 75ங்க வச்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டுங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ப்ரீமியம் அந்த மாதிரி அவுட் ஆஃப் மணி போய் செல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஸோ பார்க்கலாங்க இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குங்க. ஸோ இதெல்லாமே நியூஸ் பேஸ்டு ஹண்டிங்காக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு 700 இந்த வீக் எக்ஸ்பெரிக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் தான் வந்திருக்கு. இது எப்படியும் இன்னைக்கு நியூஸ் பேஸ்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வரலாங்க. ஒரு 5700 இந்த ரேஞ்சு ஓப்பனிங் வந்துச்சுன்னா ஸோ பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இங்கேருந்து செல்லிங் வருதா இல்லை என்ன பண்ணான்னு பார்த்துட்டு தாங்க நம்ம எதாக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழேங்க அதாவதுனா டவுன் சைடுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போதுங்க டீப் அவுட் ஆஃப் மணி பார்த்து பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுதுங்க. 59 இருக்குல்லங்க, 59 எஸ் 59 ஆர் எபோ அதுக்கு மேலே இருக்கிற அவுட் ஆஃப் மணி செல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. அதுக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. மார்க்கெட்டை திரும்ப இங்கே இந்த ரேஞ்சிலேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா திரும்ப கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு எப்படி நல்ல ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வரலாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் வரும். அந்த டைம்லங்க பார்த்துக்கிட்டு டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்படி வந்துச்சுனாங்க கீழே வரப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிக்கணுங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பைரி இருக்குலாம் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. பண்ணிட்டு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து அதை புக் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. மேலே எல்லாமே ரெசன்ஸ் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை கிட்டே வந்துருச்சுங்க. ஸோ ஆல் டைம் ஹை வந்து 14,100ங்களா இந்த ரேஞ்சுங்க. ஸோ மிட் கேஃப் அதே தாங்க நண்பர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுவும் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வரலாம்னு நினைக்கிறேங்க. வந்ததுக்கப்புறம் இது என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப்ல எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. ஏன்னா மிட் கேப் வந்து ஆல் டைம் ஹை இருக்குங்க. திடீர்னு ஒருவேளை ஆல் டைம் ஹை இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து மேலே இன்னொரு 1000 பாயிண்ட் கூட மேலே ஏறலாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குளோபல் லெவலே அன்சர்டனிட்டியாக இருக்குங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அன்எக்ஸ்பெக்டட் பையிங் அன்எக்ஸ்பெக்டட் செல்லிங் இந்த மாதிரி நியூஸ் பேஸ்ட் நடக்கிறதுனால ஸோ அதனால இந்த மாதிரிங்க மிட் கேப்லாம் அதுவும் ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. நான் கூட இந்த இடத்துல சின்னதாக செல்லிங் வரலாம்னு நினைச்சேன், ஆனால் வரலங்க. திரும்ப அப்படியே பொறுமையாக மேலே போகிறான். கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பெரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. பேங்க் நிஃப்டி கூட வேணாம்னு தோணுது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 500ல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஓஐ இருக்காங்க, ஓரளவுக்கு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,800 தாங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஓஐ 24,800 25 எப்படியும் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 700 இருக்குல்லங்க இதுலேயே நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 500 பில்ட் ஆகும், 700 பில்ட் ஆகுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 500 பண்ணிருக்கோங்களா, 100 rupees பண்ணியிருக்கோம். 75லங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி 75 வர செல் பண்ணிக்கலாம். நீங்களும் அதை புக் பண்ணிட்டுங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வர்றப்பங்க நம்ம 700 பார்த்து செல் பண்ணிக்கிறது. ஒரு 50 rupeesக்கு இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்தால் செல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. சரிங்க, பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் என்ன மாதிரி பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவ் வரேன். லைவ்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ.